ஏய், என்னடா எப்ப பாரு வந்துட்டு டீ காஃபின்னு குடிச்சுக்கிட்டு உடம்பு ஏத்திக்கிட்டே இருக்க. இங்க பாரு, நீ வந்துட்டு அதெல்லாம் குடிக்கிறதுனால உனக்கு உடம்பு பாரு எவ்வளவு அதிகமா இருக்குது. போய் கிரீன் டீ குடி, அது உன் வெயிட்டை குறைக்கும். அது மட்டும் இல்லாம நீ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கிரீன் டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி யாருக்கிட்டையாவது யாராவது சொல்றதாவது நீங்க கேட்டிருந்திருக்கீங்க. பட் என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா, நிஜமாலுமே கிரீன் டீ குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா, இல்ல அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்த்தியா இருக்குமா? அப்படி இருந்தா அது என்ன நடக்கும், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம், அப்படி அதிகமா எடுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வருமா, இதை பத்தி என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது திங்க் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்றதை கேட்டு அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்டு உங்களுக்கு உங்க ஹெல்த் மேல ஏதாவது ஒரு கான்சியஸ் இருக்கு, கூடவே நான் வந்துட்டு என் லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா மாத்தணும், எனக்கு வந்துட்டு பிடிச்ச வாழ்க்கையை நான் ஜாலியாகவும் என்ஜாயாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா ஏதாவது நம்ம சேனல்ல உங்க லிஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்க ட்ரக்கிஸ் ஜேபி எனர்ஜி மெடிக்கல் சென்டர்ல. கிரீன் டீ, இப்ப கிரீன் டீ அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க விஷயம்னு சொல்லலாம். இன்னொன்னு அது வந்துட்டு உங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அதை இன்டேக்காவும் எடுத்துக்கிட்டு எனக்கு ரிசல்ட் வேணுங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிரீன் டீ குடிக்கிறதுனால உடம்பு குறையவும் செய்யும், அதே சமயத்துல குறையாமையும் போகும். என்னடா குழப்பற, குறையுமா குறையாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாங்க. கிரீன் டீ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் வந்துட்டு டீ காஃபி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஒரு நாளைக்கு அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படி அதிகமா கன்சியூம் பண்றப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து டே டு டே ஹேபிட்டா வந்துட்டு அந்த விஷயம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டை வந்துட்டு உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர் ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆல்டர் ஃபுட்டா கிரீன் டீ எடுத்துக்கிட்டா உடம்பு குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா நீங்க எடுத்துக்கிற டீ காஃபில வந்துட்டு தேவைக்கு அதிகமா ஆடட் சுகர்ஸ் இருக்கும். அந்த சுகர்ஸ் எல்லாமே இதுல கட் ஆகிறப்போ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்களே தவிர, பட் அதனால மட்டுமே உங்களுக்கு வெயிட் குறையுங்கிறது யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது ஆல்டர் ஃபுட்டு, அதனால குறையறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பட் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறப்போ வந்துட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு எனக்கு வந்துட்டு எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவுமே கிட்டத்தட்ட வந்துட்டு தப்பான ஒரு கூற்று தான். ஏன்னா அதுவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் தேவைக்கு அதிகமா உங்களால சாப்பிட முடியாது. ஸோ உங்களோட ஹெல்த் வந்துட்டு கரெக்டா இருக்கும். உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னியை வந்துட்டு நீங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு அது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபேக்ட். நீங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டர் எடுத்து கப்பு கப்புன்னு குடிச்சேன்னா அது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க வந்துட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறப்போ உங்களோட ஃபுட்டில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்னதா பிரேக் ஆகி அது உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ப்ராடக்ட் சீக்கிரமா பிரேக் டவுன் ஆகி அது ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமோ தவிர, வெயிட் லாஸ் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காருங்க. அப்பதான் உங்களால எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் ஒரு தேவைக்கு அதிகமா சாப்பிட முடியாது. அதனால உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னிக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிடா, நீ வெயிட் லாஸை பத்தி போய்கிட்டு இருக்க, கிரீன் டீ வந்துட்டு நீ கொண்டு வா உள்ள அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? ஒன்னும் பெருசாலாம் யோசிக்க வேணாங்க. கிரீன் டீ வந்துட்டு இப்ப இருக்கிற கிரீன் டீல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே பவுடர்ஸை தான் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம், பேக்கடு கிரீன் டீ பவுடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பேக்கடு கிரீன் டீ பவுடர்ஸ் வந்துட்டு 100% ஹெல்த்தியான விஷயம், 100% அடல்ட்ரேட் இல்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேரண்டியா தெரியுமா? சொல்ல முடியல. ஆனா இங்க 100% கேரண்டின்னு போட்டிருந்தாலுமே ஒரு கிரீன் டீ ஒரு இலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இலை கண்டிப்பா வந்துட்டு காஞ்சு போகும். கரெக்டா? அந்த இலை காஞ்சு போனா தான் அது அதோட தன்மையில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப கிரீன் டீல இருக்கிற லீவ்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் கிரீனாவே இருக்கிறதுக்கு அவங்க ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸிங் பண்ற விதத்தினால உங்களோட ஹெல்த்துக்கு நிறைய டேமேஜஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு இலை அது காஞ்சு போய் உதிர்றது அப்படிங்கிறது நேச்சர். அந்த நேச்சரை மாத்தி அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸிங் போகும். அப்படிப்பட்ட ப்ராசஸிங்க்கு போயிட்டு அது நம்மளுக்கு பவுடர் ஆகி பேக்கெட் ஆகி நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்றப்போ அது அதோட தன்மைக்கு பதிலா அது கூட இருக்கிற ஒரு ப்ராசஸிங்ல ஏற்பட ஒரு கெமிக்கலோ
இல்லாட்டி அந்த ப்ராசஸிங்னால ஏற்பட்ட ஒரு மாற்றமோ உங்க உடம்புக்குள்ள போறப்போ அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி கிரீன் டீயுமே லிமிட்டடா எடுத்துக்கிறது தான் நல்லது. நமக்கு தெரிஞ்சு யாராவது கிரீன் டீ குடிச்சா உடம்பு குறையும்னு சொல்லிட்டு அதிகமான கிரீன் டீ குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு பலனும் கிடையாது. அதனால அவங்க ஹெல்த் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அதையுமே அளவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டீ காபி குடிக்கணும்னு ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா அந்த டைம்ல போய் கிரீன் டீயை வந்துட்டு கன்சியூம் பண்ணி உங்களோட ஹெல்த் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு 10-12 கிரீன் டீ குடிக்கிறவங்கள என்னன்னு சொல்றது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமா டீ குடிச்சிட்டோ இல்லாட்டி இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஜெர்னி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க ஹெல்த் அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம். சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே. இப்படியே வந்துட்டு நீ ஒரு ஆன்சர் வச்சிருப்ப. ஒரு கிரீன் டீயை வந்துட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு 8 கப் ஆஃப் டீஸ் மட்டும் குடிங்க. அதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம். அதுக்கு மேல போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க 3 to 4 அப்படிங்கிறதே வந்துட்டு என்னோட பெரிய சஜஷன்ல வராது. நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தா ஒரு 3 to 4 கப்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம்னு நினைச்சுக்கோங்க. பட் 8 கப்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு கூட போய் நம்ம ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிக்க வேணாம். சரி, நீ சொல்ற மாதிரி இன்கேஸ் நான் வந்துட்டு அதிகமா கன்சியூம் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பிங் ட்ரபிள் வரும். ஹார்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஹெட் ஏக் வரும், நாசியா வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம உங்க ஹெல்த்தையும் பார்க்க முடியாம டோட்டலா நீங்க ஒரு பேர்டனான லைஃப், ஒரு கஷ்டமான விஷயத்த வந்துட்டு ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்துட்டு உங்களை நீங்களே தள்ளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிரீன் டீயை அதிகமாக கன்சியூம் பண்ண வேணாம், கம்மியாக கன்சியூம் பண்ணுங்க. அதிகமான ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டை குறைங்க. எப்படிடா வெயிட்டை வந்துட்டு நான் குறைக்கிறது? இருந்து ஒரு கேட்டி அடைச்சு போட்டு டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படின்னா போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாப்பிடாதீங்க. போதும்னு சொல்றதுக்கு முன்னாடியே சாப்பாடை நிறுத்திடுங்க. அது எப்படின்னா பாதி வயிறு இல்லாட்டி பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். 1/2 hour முன்னாடி தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த விஷயம் வராது, அந்த அளவுக்கு கூட வராது. அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க. தேவைக்கு அதிகமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களோட உடம்புல வந்துட்டு கொழுப்பு சேராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் ரெஸ்ட். போதும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட் விஷயம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா போதும்னு சொல்ல முடியும். சாப்பாடுக்கு அப்புறம் ரெஸ்ட் வந்துட்டு நீங்க போதும்னு சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் 8 hours இருந்து 10 hours தூங்குங்க. உடனே நீங்க வந்துட்டு என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா தூங்குவான், 24 மணி நேரமும் தூங்குவான், அவனுக்கு அதே ரெஸ்ட் பத்தலேன்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் போதும், நீ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு இது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லாட்டி எதை பற்றியா தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கீழே தான் இருக்கும். லைட்டாக தட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதை பற்றின வீடியோ நான் மேக் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷனோட உங்களோட மொபைலுக்கு நான் அந்த வீடியோ சென்ட் பண்ணி வைக்கிறேன். பட் நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான லைட்டாக தட்டி விட்டுட்டு போயிருங்க. உங்களை தேடி நான் ரெடி பண்ணுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கே வந்து நிற்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனோடைய. யுவர் ஹெல்த் டிட்டர்மைன்ஸ் யுவர் எனர்ஜி. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.